அப்படியே பன் பரோட்டா எந்த கலரில் இருக்குது பாருங்க, நல்லா கோல்டன் கலரில் இருக்குது பாருங்க. சரி, உனக்கு பிடிச்ச வேலையை நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு போ. அவ்வளோதான், பிடிச்ச வேலையை செய்கிறேன். எனக்கு இதுவும் ஒரு வேலை தான், இதுவும் ஒரு கலை தான். சமையல் கலைன்றலாம் வந்து சாதாரணமெல்லாம் வந்துடாது. அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்ச மேனி கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அந்த பொருள் நல்லா வரும். ஆமாம், எவ்வளோக்கு எஃபெக்ட் நல்லபடியாக. கஷ்டமான வேலை ரொம்பவே இருக்கு. நான் கலக்கடா மட்டும் ஆம்லேட் உப்பியே புஷ்ஷுன்னு வர மாட்டுது. மொத்தம் 12 பரோட்டா, ஒரு ஆம்லேட்டு, ஒரு தக்காளியா, 165. மாஸ்டர், ஒரு தக்காளி, ஒரு ஆம்லேட். எனக்கு ஒரு பரோட்டா. ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து சப்ளை பண்ணுறாங்க. பன் பரோட்டா பார்த்தீங்கன்னாக்கா இதை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பா, நான் கடைக்கு போய் வந்துடுறேன், தம்பி பார்த்துக்கிறீங்களா? ஒரே அனல் அடிக்குதான். ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து கடைக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா என்னன்னு கேட்டு வர போகிறேன். தம்பி வந்து தூங்குறான், அதனால் அப்பாவை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறேன். கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பட்டுவை. சரி, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பட்டு பார்க்க வந்து கடைக்கு போகிறேன். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து ஹோட்டல் விலாக் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கும் ஹோட்டல் விலாகே போட்டுடலாம் அப்படின்ட்டு. நேற்று வந்து பட்டு என்னை 2 மணிக்கு நீ கடைக்கு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நேற்று வேலையாக இருந்துச்சா போகல, இன்றைக்கி தான் போகிறேன். நான் 2 மணிக்கு சாப்பிட்டேன். நான் பட்டுக்கு போயிட்டு சாப்பிட எடுத்துகிட்டு வருவான்னு கேட்க போகிறேன். வெளியில் வந்தது தப்பாக போச்சு, தீஞ்சிரும் பார்க்குறேன். கடைக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பட்டு தனியாக இருக்காங்களா என்னன்னு தெரில, சர்ப்ரைஸாக போகிறேன், சொல்லவே இல்லை. பட்டு ஃப்ரெண்ட்ஸ் பட்டு வந்து சப்ளை பண்ணுறாங்க. சரி, நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா. சாப்பிட்டேன் நான். உனக்கு எத்தனை வரட்டா? நீ வந்துறியா? சரி, என்ன ஏதோ ஓடுதா? எனக்கு ஒரு பரோட்டா கொடுக்குறியா? இதான் பன் பரோட்டாவா? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, சாப்பிடவும் நல்லா இருக்குமா? சரி, நான் சாப்பிட்டு பார்க்கட்டா ஒன்று. எவ்வளோ போட்டால் எவ்வளோ இருக்கு இன்னும்? ஆம்லேட்டுக்கு வெங்காயம், மாவு பிசைஞ்சு ஆம்லேட் போட போகிறாங்க. பட்டு நீ எப்படி ஆம்லேட் போடுவ? அப்படியே எனக்கு வீட்டில் ஒரு ஆம்லேட் கூட போட்டு தர மாட்டேற. நீ எவ்வளோ சூப்பராக ஆம்லேட் போடுவ. நான் கலக்கடா மட்டும் ஆம்லேட் உப்பியே புஷ்ஷுன்னு வர மாட்டுது. மொத்தம் 12 பரோட்டா, ஒரு ஆம்லேட்டு, ஒரு தக்காளியா, 165. மாஸ்டர், ஒரு தக்காளி, ஒரு ஆம்லேட். எனக்கு ஒரு பரோட்டா பார்சல். 65. சரி, எனக்கு ஒரு பரோட்டா பார்சல் பண்ணுங்க. எவ்வளோங்க ஒரு பரோட்டா? 15 ரூபாயா? 10 ரூபா தான். ஆம்லேட் 15 ரூபா, பரோட்டா 15 ரூபாய். ஷாக் ஆகிட்டேன். கஸ்டமர் ஒரு பரோட்டா கட்டி எவ்வளோ நேரம் ஆகுது? அப்புறம் ஒரு பரோட்டா கேட்டு நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். இன்னும் வெறும் பரோட்டா பட்டு தர சால்னால யார் ஊற்றுவா? போதும். சாப்பிட்டேன், இருந்தாலும் பன் பரோட்டாவையும் சாப்பிட்றேன். ஏன்னா நேற்றுலேருந்து போடுறோம். பட்டு வந்து எனக்கு ஒரு பரோட்டா கூட டேஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். சரி, நீ இவங்க எடுத்துகிட்டு வர மாதிரி தெரியல, நாமளே கடைக்கு போய் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன். பன் பரோட்டா வந்து எப்படின்னா நோ வேர்ட்ஸ், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. அது எப்படின்னா சாப்பிட்டா உள்ளே இறங்குது அப்படியே. பன் பரோட்டா பொறுத்த வரைக்கும் சூடாக
சாப்பிடணும்னு ஆசை. ஆனால் ஆறி போட பரோட்டா தான் கிடைச்சிது. சுட சுட சாப்பிடணும். ஆனால் சுட சுட சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சால்னா வேற லெவல். இது வந்து சிக்கன் சால்னா இல்லை, உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ்லாம் போட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. வெஜ்ஜி நான் ஒன்று அதில் கறி போடுவாங்க, இதில் காய்கறி போடுவாங்க. ஆனால் டேஸ்ட்லாம் ஒரே டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. பரோட்டா போடுறாங்க ஏன்னா ஆயிடுச்சு. ஒரு பல்காக ஒரு 10 பேர் வந்தாங்களா, அப்படியே காலி ஆயிடுச்சு. இப்போ திருப்பியும் போடுறாங்க. போடுப்பட்டு ஸ்பீடாக. நான் வந்து உங்களுக்கு வந்து பட்டை சாதம் என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இது வந்து தக்காளி சாதம். இதில் வந்து என்ன ஊறுகாய் பட்டு, இது நாத்தங்காய் ஊறுகாவா? நாத்தங்காய் ஊறுகாய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், தயிர் சாதம். முறையாக இருக்கும் தயிர் சாதம். கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சிலாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க அம்மா. இது வந்து லெமன் ரைஸ். லெமன் ரைஸ்க்கு தொட்டுக்கு வந்து ஊறுகாய் மிளகாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊறுகாய் மிளகாய் வெயில் சீசனில் போட்டு வச்சுப்பாங்க. அங்கே பாருங்கள், எஸ்எம்எஸ் ரெஸ்டாரண்ட். அதுதான் நம்ம கடை. இது எங்கள் கடை. அங்கே போர்டு வச்சுருக்கோம். ஏன் அங்கே போர்டு வச்சுருக்கோன்னா அங்கே கடை இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே வந்து சாப்பிடுவாங்க. அதனால தான் இங்கே பாருங்க போர்டு இருக்குது. இன்னும் கடை திறந்துருக்கு. ஓ, அப்போ தான் தெரியும்ண்ணா. உனக்கு அவ்வளோ வெயில் இங்கே தெரியுதா பட்டு? ஆமாம் ஆமாம் தெரியல பட்டு. ஐயோ ஸ்பீடா வைக்கிற தீயா, அனல் வீசுது. சரி போ, ஏதாவது ஆஃபீஸ் ஒர்க் வேலைக்கு போ. ஆஃபீஸ் ஒர்க் போயிடுவேன். நான் படித்து முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் முடித்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் வந்து ஒரு 3 வருஷம் போனேன். 12, 14. அதுக்கப்புறம் 11 வருஷம் ஆயிடுச்சு. யார் வேலை கொடுப்பா? போகலாம், ஆஃபீஸ் ஒர்க் போகலாம். ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற நான் சூழ்நிலைக்கு 10,000 15,000 ஒரு ஆம்பளைக்கு பத்தவே பத்தாது. சரி, உனக்கு பிடிச்ச வேலையை நீ செய்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். பிடிச்ச வேலையை செய்கிறேன். எனக்கு இதுவும் ஒரு வேலை தான், இதுவும் ஒரு கலை தான். சமையல் கலைன்றதுலாம் வந்து சாதாரணமெல்லாம் வந்துடாது. அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்ச மேனி கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு அந்த பொருள் நல்லா வரும். ஆமாம், எவ்வளோக்கு எஃபெக்ட் நல்லபடியாக. கஷ்டமான வேலை, ரொம்பவே இருக்கிறதுலே மோசமான வேலை, கஷ்டமான வேலை பார்த்தாக்கா ஹோட்டல் வேலை தான். இருந்தால் நான் விருப்பப்பட்டு தான் போனேன். இன்னும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் என்ன இப்போ வாரத்தில் 5 நாள் ஹோட்டல் போட வேண்டியதான், 2 நாள் லீவ் எடுத்துக்க வேண்டியதான். பட் அனல் வீசுது பட்டு, சீக்கிரம் போடு. நீ பெருசாக இருக்கும் ஒரு உண்டையும். சரி சரி. இது பன்பர டைம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உள்ளங்கை சைஸ் தான் வரும். அதனால் தடியாக இருக்கிறதால இப்படி எடுத்தாலே இப்படி வரும். சரி, நூல் பரோட்டா ட்ரை பண்ண பட்டு. நூல் பரோட்டா இப்போ பன் பரோட்டா நான் போயிட்டு ஒரு ஹோட்டலில் போயிட்டு கற்றுக்கிட்டேன். பக்காவாக கற்றுக்கிட்டேன். நூல் பரோட்டா அதே மாதிரி கற்றுக்கணும். புரியுதா? நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். பட்டுக்கிட்ட ஃபோன் கொடுத்துட்டு தான் போகிறேன். பாய். அப்புறம் எனக்கு கொஞ்ச நேரம் போர் அடிக்கும், அதனால தான். வரேன், போ. செம்ம வெயில் அடி தானே. வெயில் வேலை செய்யறதுல ரொம்ப கஷ்டம். அடுப்பில் நின்று வேலை செய்யறது. தம்பி தனியாக தூங்குறான்ல, அதனால பட்டு போகிறாங்க. அப்பா மட்டும்தான் இருக்காரு, பார்த்துக்குவார். இருந்தாலும் ஒரு பயம்தான், எழுந்து அழுவான். அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, அப்புறம் என்ன பண்ணுவான்? எழுந்து அழுவான்.
சூடாக அந்த பரோட்டா பன் பரோட்டா பார்த்தீங்கன்னாக்கா இதை பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இப்படி தான் இருக்கும் பன் பரோட்டா. அப்படியே இப்படி இருக்கும். இது உள்ளார ஃபுல்லாக மாவு தான். தான் சைஸ் சின்னதாக ஆகுது. இதான் பன் பரோட்டா. என்னப்பா சூடு ஆறித்த? அவர் 4 மணிக்கு வாங்கினாரு. நீ 5:30 மணிக்கு வர. பின்ன 1.5 மணி நேரமாக சூடாக இருக்கும். மணிக்கு வந்தா ஆமா 5 மணிக்குலாம் வரலாம். மணி என்ன? மணி பாரு. ஸ்பூன் எத்தாங்கப்பான்னு சொன்னேன் கிச்சன்ல போய். என்ன ஸ்பூன் எத்தாங்க? சோவாஸ் கரண்ட் இல்ல பா, ஸ்பூன் இல்லப்பா, இது சோவாஸ் கரண்ட். இதை போய் எத்தாது குத்துறீங்க? சரி விடு, அப்பா எனக்கு ஏது போய் எத்தாததே பெரிய விஷயம். இதுல வர குத்த சொல்லக்கூடாது. இப்போ நான் என்ன குடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து நோம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்கும். சூடாக சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து ரம்ஜானுக்கு வருஷம் வருஷம் அந்த ரம்ஜானுக்கு முன்னிட்டு அந்த 1 மாசமாப்பா. ஆமாம், 1 மாதம். 1 மாசத்துக்கு ஈவினிங் 4 மணி ஆனால் நோம்பு கஞ்சி ஊற்றுவாங்க. ஏன் எடுத்துன்னு போயிடுவாங்க எல்லாரும் பால் வாங்குற மாதிரி. நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க. அப்பா ரெகுலராக வாங்கிட்டு வருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த நோம்பு கஞ்சி மாதிரி வீட்டில் யார் வீட்லையுமே பண்ண முடியாது. அது அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. முஸ்லீம் மட்டும்தான் பண்ணுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து முஸ்லீம் வீட்டு பிரியாணியோ அப்புறம் இந்த கஞ்சி. சரி, அதாவது ரம்ஜானுக்கு பிரியாணி தான் அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பா நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் முஸ்லிம்ஸ் இருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே அட்வான்ஸாக ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு பிரியாணி பார்சல் பண்ணி விடுங்க. எங்கள் ஃபேமிலியில் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் வந்து பாய் வீட்டு பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும். இந்த சேம் இந்த கஞ்சிலாம் கொடுப்பாங்க இல்லையா, இதுவுமே எனக்கு பிடிக்கும். இது வந்து நீங்கள் பார்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்பா போயிட்டு 4 மணிக்கு எனக்கு டான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அவங்களுமே இது குடிப்பாங்க. வச்சனும் சூப்பராக குடிப்பான், பட்டுவை தவிர. சரி, அப்பா பட்டுக்கு என்னன்னா இதில் கொஞ்சம் கறிப்பட்டெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. பட்டாணி, கடலை. நான் அது குடிச்சு பழக்கம் இல்லைப்பா. குடிச்சு பழக்கம் இல்லை. நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். எல்லாமே சத்தானது. வெந்தயம், ஏன்னா வெயிலுக்கு வந்து நல்லா குளுன்னு குளிர்ச்சியாக நிறைய வெந்தயம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். ஆனால் இது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. சரி, அப்பா வந்து இப்போ புளி அரிஞ்சிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டு புளி, ஐ மீன் 1 மரத்து புளி தான் இது. பாருங்க. இல்ல, ஆமா, 1 மரத்து புளி. இது 1 மரத்து புளி தான். செம்ம சூப்பரா இருக்கு. இதை நான் குழம்பும் வச்சுட்டேன். அப்படியே எப்படின்னா லைட்டா கரைச்சாலே இன்னைக்கு சூப்பரா இருந்தது. இன்னைக்கு மீன் குழம்பு இந்த புளிக்கு தான் வச்சேன். கொஞ்சம் எடுத்து இவ்வளோ தூரம் நான் இப்ப கரைச்சேன்னா நிறைய சாறு வருது. செம்ம டேஸ்டா புளிப்பா இருக்கு. இது 1 மரத்து புளி தான். இன்னொரு மரத்து புளி வந்து இன்னொரு 1 வாரத்துக்கு மேல ஆகும், விழல சரியா. இது 1 மரத்து புளி தான். ஒரு வாரமா கொஞ்சம் கொஞ்சமா இது மாதிரி எடுத்துட்டு வந்து கொட்டையோட காய போடுவாங்க. ஆமா, கீழே விழுறது மட்டும் தான் இது. கொட்டையோட காய போட்டுட்டு அப்புறம் அப்பா எடுத்து இது அரிஞ்சு இங்க பாருங்க. அப்பா அரிஞ்சாரு. இது ஒன்றும் அரியல, அப்பா கொட்டையோட இருக்கு. இதெல்லாம் அரிஞ்சது. ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணுங்க, பார்சல் அனுப்புறோம் புளி.